கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக ஏதாவது ஸ்வீட்டை நம்ம செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு தோன்றப்போ இந்த மாதிரி ரெசிபிஸை வந்து ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. பட்டர் பன் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. பன்னை வந்து பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சருக்கு பட்டரை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தாராளமே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட் தூக்கலாக இருக்கும் உங்களுக்கு. மேலே வந்து பார்த்திங்கன்னா சுகரை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. 2 போர்ஷனில் ஆட் பண்ணிவிட்டு தவாவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்க அந்த பட்டர் பன்னையும் ஆட் பண்ணிவிட்டு மேலேயும் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்லோலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா ஸ்லோலே திருப்பி போட்டு குக் பண்ணிங்கன்னா அந்த பட்டர்லாம் மெல்ட் ஆகி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதோட அரோமாவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா சுகரையும் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கம் டோஸ்ட் பண்ணி எடுக்கிறப்போ அந்த கேரமலைஸ் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறமா காய்ச்சி ஆற வச்ச பால் அதை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணி அந்த பால்லே வந்து பார்த்திங்கன்னா அந்த பன் வந்து நல்லா குக் ஆகிட்டு மேலே சுகர் ஆட் பண்ணிவிட்டு இறக்குனிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான பட்டர் பன் வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிறைய பட்டர் ஆட் பண்ணுறதுனால எப்போயாவது ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சுவைக்கான தேடல் தொடரட்டும்.